Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video unit 6 கான 25 days challenge தாங்க நம்ம பார்க்க போறோம். So already unit 6 வந்து நம்ம கொடுத்திருந்தோம். So மறுபடியும் வந்து எப்ப கொடுப்பீங்க? So நான் வந்து இப்பதான் பார்த்தேன், பட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கேட்டவங்களுக்காகவும், so இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் இன்னும் எதுவுமே வந்து படிக்க ஆரம்பிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதிகமான ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் வந்து நான் படிக்கலான் இருக்கேன். ஸோ யூனிட் 6 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இப்போ நம்ம மறுபடியும் வந்து யூனிட் 6 வந்து கொடுக்குறோம். ஸோ முன்னாடி கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா 15 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு 2 லெசன் இல்லை 3 லெசன், சின்னதாக இருந்துச்சுன்னா 3 லெசன், அந்த மாதிரிலாம் கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். பட் இந்த ஸ்கெடியூலில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லெசன் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதே 10th வந்துருந்துச்சுன்னா 2 நாளைக்கு ஒரு லெசன் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கட்டும், எனக்கு பேசிக் கூட எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், தாராளமாக நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்கிற அளவுக்கு தான் நம்ம ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து புரியும். ஸோ வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், கம்ப்ளீட்டாக நம்மளோட பேட்ச் வந்து தமிழ் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், டெஸ்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட் கொஷினாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேட்சில் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டைப் வந்து நம்ம கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸ் கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக எனக்கு எப்படி படிக்கணும்னே தெரியாதுங்கிற ஒரு கவலையே வேணாம். ஸோ எந்த வகையிலலாம் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லா வகையிலும் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 17 டெஸ்ட்டு நம்ம டேட் வைஸ், நம்ம ஸ்கெடியூலில் கொடுத்துருக்க டேட் வைஸ் வந்து சேர்த்து மொத்தமாக ஒரு 17 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போது பேட்ச் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமாக February 28 வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி பேட்சும் ஐஎன்எம் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ Feb 28 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 4 வந்து படிக்க போகிறீங்க. இது ஒன்றும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் மட்டும் படிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய லெசன்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன லெசன் தான். பட் இருந்தாலும் பயப்படாமல் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு லெசன் கொடுத்துருக்கோம். ஸோ வேறு யூனிட்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து March 1 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 படிக்க போகிறீங்க. March 2 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்க லெசன் 1 வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 28 சாயந்தரம் ஈவினிங் 6லேருந்து 6:30 உங்களுக்கான டெஸ்ட் கொஷின் வந்து நம்மளோட பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போது February 27 என்ன பண்ணுவோம், இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ், ஒன்லைனர் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் 27லேருந்து 28 சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. சாலிடாக ஒரு நாள் இல்லை 1.5 நாள் பக்கம் உங்களுக்கு டைம் இருக்கும். அதே போல் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் February 28 ஈவினிங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாளுக்கான March 1 ரெக்கார்டட் கிளாஸஸும் ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அப்போ சாலிடாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் வந்து டைம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்து March 3 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 4வது பாடம் படிப்பீங்க. March 4 7ஆம் வகுப்பு முதல் பருவம் லெசன் 3 வந்து படிப்பீங்க. அடுத்து March 5 அதே அடுத்து 3வது பருவம் 7ஆம் கிளாஸில் இருக்கக்கூடிய 3வது பருவம் லெசன் 2. அடுத்த நாள் March 6 லெசன் 3 வந்து படிப்பீங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 7 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லெசன் 4. இது எல்லாமே வரலாறு தான், ஹிஸ்ட்ரி பாடங்கள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து March 8 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 8வது லெசன் வந்து படிக்கணும். அடுத்து March 9 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய லெசன் 1ல் இருக்க 1.4ங்கிற பகுதியும் லெசன் 2ல் இருக்க 2.5ங்கிற பகுதியும் மட்டும் படிக்க போகிறீங்க. அதாவது முதல் பாடத்தில் நமக்கு இந்த பாடத்தோட தலைப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே சப்டைட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, 1.1 1.2 இருக்கும் இல்லையா, அந்த வகையில் அதில் இருக்கக்கூடிய 1.4ங்கிற பகுதி மட்டும்தான் நமக்கு யூனிட் 6க்கு தேவை. அதனால் அதை மட்டும் நம்ம படிக்கிறோம். அடுத்து 2வது லெசனில் அந்த 2.5 மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ இது வந்து எதுக்காக படிக்கிறோன்னா, தொல்லியல் சான்றுகள்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2.5 சிந்துவெளியை பற்றி வந்து நம்ம படிப்போம். அவ்வளோ, அந்த 2 பாடத்தில் இது மட்டும் போதும். அதனால இந்த 2 பாடத்தையுமே ஒரே நாளில் நம்ம கொடுத்துட்டோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி 9th இருக்கக்கூடிய 3வது லெசன். ஸோ இந்த 9th இருக்கக்கூடிய 3வது லெசனாக இருக்கட்டும், இந்த 7வது லெசனாக இருக்கட்டும், நீங்கள் 6th to 8th வரைக்கும் என்ன படிச்சிங்களோ, 8th இந்த 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2 வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே தான் இந்த 3வது லெசன்லேயும் 7வது லெசன்லேயும் உங்களுக்கு கவர் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் போயிடலாம். ஓகேவா? அடுத்து 12வது நாள் மார்ச் 11ஆம் தேதி 9th இருக்கக்கூடிய 7வது லெசன் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து மார்ச் 13 பார்த்திங்களா, 11 ஈவினிங்லேருந்து அடுத்து 12ஆம் தேதி, 12 ஈவினிங்லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக உங்கள் கையில் எவ்வளோ நாள் இருக்குது? 2 நாள் டைம் எடுத்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 5 வந்து படிப்பீங்க. அடுத்து மார்ச் 15 அதே போல் 2 நாள் டைம் கொடுத்துருக்கோம் 10th இருக்கக்கூடிய 6வது லெசன் படிக்கிறதுக்கு. அடுத்து அதே போல் 2 நாள் டைம் கொடுத்து மார்ச் 17ஆம் தேதி சாயந்தரம் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 9 வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதே போல் மறுபடியும் 2 நாள் டைம் கொடுத்து மார்ச் 19ஆம் தேதி சாயந்தரம் 10th இருக்கக்கூடிய லெசன் 10 வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது போக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்ம எப்படிங்க அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன படிக்கணுங்கிற லெசன் லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். ஸோ குரூப் 4 பொறுத்தளவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லெசன் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் லெசன் 1, 2, 3, 4, 5, 9, 10, 14 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ ஓவரால் இங்கே நான் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அங்கே இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. குரூப் 4க்கு வந்து நமக்கு இதுவே ரொம்பவே போதுமானது. இதே நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லெசன் லிஸ்ட்டை அப்படியே புக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிடணும். இங்கே என்னென்ன பாடங்கள் கொடுத்துருக்கோமோ அந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. அந்த லெசன் முழுக்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 வந்து கவர் ஆகிடும். ஸோ நம்மளோட பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சிங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓவரால் நீங்கள் யூனிட் 6க்கு ரெடி ஆகிடுவீங்க. அடுத்தது ஒரு 5 நாட்கள் வந்து டைம் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் 6th 10th வரைக்கும் படித்த பாடங்கள் எல்லாமே இருக்குங்க இல்லைங்களா, ஒரு 16 நாள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்க இல்லைங்களா, 17 லெசன்ஸ் வந்து படிச்சிங்க, ப்ளஸ் இந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே படிச்சிங்க இல்லைங்களா, இது எல்லாமே சேர்த்து மார்ச் 24ஆம் தேதி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். ஸோ சாலிடாக வந்து 5 நாள் வந்து உங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு 5 நாள் தேவையே இல்லை தான். பட் இருந்தாலும் தெளிவாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அவ்வளோதான், ஒரு தடவை படிச்சிட்டிங்களா அவ்வளோதான், அடுத்து ஃபுல்லாக ரிவிஷனில் தான் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? அப்போ 5 நாள் டைம் கொடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்க, இந்த புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்லாம் என்றைக்குங்க படிக்கிறது? இந்த 5 நாளில் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒரு பாடமாக டெய்லியும் படிக்கிறீங்க இல்லைங்களா, அதாவது February 28 நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்க இல்லைங்களா, அப்போ சைட் பை சைடாக ஒரு நாளைக்கு 2 லெசனோ 3 லெசனோ புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்படி வரும்போது இந்த 5 நாள் வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அந்த February 28 என்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்சில் என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டைப்பில் நம்ம கொடுத்துட்றோம், ரெக்கார்டட் கிளாஸஸும் நம்ம கொடுத்துட்றோம், டெய்லி வந்து கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துட்றோம், அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம வச்சு கொடுத்துட்றோம். ப்ளஸ் 11th 12th என்ன படிக்கணுங்கிறதுக்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணி அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுமே மொத்தமாக உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிடும். ஸோ ஒரு பக்காவான ஸ்டடி பிளான். நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தாலுமே இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 25 நாளைக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த யூனிட் 6 மட்டும். ஓகேங்களா? ஸோ அதோட பேட்ச் ஃபீஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸஸ், டெய்லி அந்த டெஸ்ட் கொஷின்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கான பேட்ச் பேமெண்ட் வந்து 100 rupees மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பட் வந்து ரொம்ப பெரிய பேட்ச்லலாம் என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்ற நிலைமையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100 rupees மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி பேட்ச் அண்ட் ஐஎன்எம் பேட்சில் இருக்கிறவங்களுமே அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலும் ஓகே, நீங்கள் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகேவானது தான். அண்ட் வந்து புதுசாக பார்க்குறீங்க, இப்போ தான் நம்மளோட சேனல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இப்போ தான் யூனிட் 6க்கான இதே உங்ககிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இப்போ இருந்தே வந்து ஜாயின் பண்ணலாம். அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக கொஞ்சம் போர்ஷன்ஸாக படிச்சுக்கிட்டே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் யூனிட் 6 வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் இங்கேயுமே கூட சொல்லிடுறேன், 9363138979. ஓகேங்களா? ஸோ இதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பேமெண்ட் நம்பர் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து சொல்லிடுறேன், தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா?
ஸோ இது போக நம்மக்கிட்ட மேக்ஸ் பேட்சும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைலிங்கல் தான், தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபுல் பேட்சும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3மே சேர்ந்த மாதிரியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே தேவை அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.